Hi friends, இந்த வீடியோவில் நம்ம ஒரு ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் வந்து எப்படி ஒரு AWS S3 பக்கெட்டை ஆக்சஸ் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு ஃபைலை நம்ம வந்து அப்லோட் பண்ண போகிறோம் S3 பக்கெட்டில். அதுக்கப்புறம் அந்த ஃபைல் S3 பக்கெட் வந்து நம்ம டவுன்லோட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் இந்த வீடியோவில் என்ன கற்றுக்க போகிறீங்கன்னா AWS கன்சோலில் எப்படி ஒரு S3 பக்கெட்டை கிரியேட் பண்ணுறது, அப்புறம் IAM ரோல் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது, அப்புறம் இந்த அப்ளிகேஷனோட டெமோ நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதுக்கப்புறம் இந்த GitHub என்னோட GitHubல இருக்கிற இந்த கோடை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் இந்த லிங்க்கையும் உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன். ஸோ இப்போ நம்ம இந்த அப்ளிகேஷனை பார்க்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், உங்களுக்கு வந்து பிக் டேட்டா கற்றுக்கணும், மிஷின் லேர்னிங் கற்றுக்கணும், அப்படின்னா ஸ்பார்க் நீங்கள் வந்து தமிழ்லேயே கற்றுக்கணும்னா என்னுடைய ஃப்ரெண்டோட சேனல் தமிழ் பூமின்ற சேனல் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதில் வந்து நிறைய பிக் டேட்டா, மிஷின் லேர்னிங், ஸ்பார்க் கண்டென்ட் வந்து இவங்க கிரியேட் பண்ணியிருக்காங்க, நிறைய வீடியோஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து ஆன்லைனில் ஸ்பார்க் ட்ரைனிங் இவங்க கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து பிக் டேட்டா பற்றி நிறைய கற்றுக்கணும், உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா தமிழ் பூமின்றது யூடியூப் சேனலில் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பிக்சரில் நான் எழுதின ஸ்ப்ரிங் பூட் டெமோ அப்ளிகேஷனுடைய எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைட் பார்த்தீங்கன்னா நான் எழுதின ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்ப்ரிங் பூட் டெமோ அப்ளிகேஷன். அதுக்கப்புறம் ரைட் ஹேண்ட் சைடில் AWS S3 பக்கெட். AWS S3 பக்கெட் பற்றி நான் நிறைய வீடியோ பண்ணியிருக்கேன். ஸோ S3 பக்கெட்னா என்னன்னா சிம்பிள் ஸ்டோரேஜ் சர்வீஸ். எனக்கு வந்து நிறைய டாக்குமெண்ட்ஸ் இருக்குது, நிறைய டேட்டா இருக்குது, JSON ஃபைல், CSV ஃபார்மேட், இல்லை மூவிஸ் நிறைய இருக்குது, ஸோ PDF ஃபைல்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து நான் என்னுடைய இந்த AWS S3 பக்கெட்டில் ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸில் என்னால் ஸ்டோர் பண்ண முடியும். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணேன், AWS கன்சோலில் ஒரு S3 பக்கெட் கிரியேட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் எழுதியிருக்கேன். என்கிட்ட வந்து ஒரு சிம்பிளாக ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் இருக்குது. இந்த டெமோ பர்பஸ்க்காக அந்த ரொம்ப சிம்பிளாக ஒரு டெக்ஸ்ட் ஃபைலை நான் என்ன பண்ண போகிறேன், ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன்ல இருந்து AWS லைப்ரரியை, ஒரு AWS SDK யூஸ் பண்ணி நான் என்ன பண்ண போகிறேன், அப்படியே அந்த ஃபைலை AWS S3 பக்கெட்டுக்கு நான் அப்லோட் பண்ண போகிறேன். அப்லோட் பண்ண பிறகு திருப்பியும் அதே ஃபைலை நான் டவுன்லோட் பண்ண போகிறேன் என்னுடைய லோக்கல், என்னுடைய மேக் மிஷினில். ஸோ இதை வந்து நான் எப்படி ஆக்சஸ் பண்ண போகிறேன்னா, அங்கே தான் வந்து IAM ரோல். IAM ரோல்னா என்னென்னா ரொம்ப முக்கியமான விஷயம். AWSல ஒவ்வொரு ரிசோர்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் கியூ, டேட்டா பேஸ், S3 பக்கெட், ஸோ இந்த மாதிரி எந்த ரிசோர்ஸ், எலாஸ்டிக் சர்ச், ஸோ நீங்கள் எந்த ரிசோர்ஸை வந்து நீங்கள் கிரியேட் ஆக்சஸ் பண்ணாலும் அதுக்கு நீங்கள் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஒரு IAM ரோல் கிரியேட் பண்ணணும். IAM ரோல் எதுக்குன்னா, யார் எந்த ரிசோர்ஸை எப்படி வந்து ஆக்சஸ் பண்ணலான்றதை நம்ம IAM ரோல் மூலமாக நம்ம டிஸ்கிரைப் பண்ணிடும். ஓகே, ஸோ ரொம்ப முக்கியம். ஸோ ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் வந்து டேரெக்டாக S3 பக்கெட்டை ஆக்சஸ் பண்ண முடியாது, கண்டிப்பாக வந்து IAM ரோல் இருக்கணும். ஓகே, ஏன்னா அங்கே தான் வந்து கிரெடென்ஷியல்ஸ்லாம் இருக்குது, ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்ட் மாதிரி ஒரு கிரெடென்ஷியல்ஸ் இருக்குது. ஸோ IAM ரோல் கிரியேட் பண்ண பிறகு அந்த கிரெடென்ஷியல்ஸ், அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டை யூஸ் பண்ணி தான் இந்த ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் என்ன பண்ணும், இந்த S3 பக்கெட்டே வந்து கனெக்ட் பண்ணும். ஓகே, ஸோ இப்போ நம்ம டெமோ பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் S3 பக்கெட் எப்படி கிரியேட் பண்ணுறது, IAM ரோல் எப்படி கிரியேட் பண்ண போகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நம்ம AWS கன்சோலில் AWS S3 பக்கெட் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய சர்வீசஸ் இருக்குது. இதுதான் வந்து AWS கன்சோல். ஆல்ரெடி நான் லாகின் பண்ணிட்டேன். ஸோ நிறைய சர்வீசஸ் இருக்குது. அதில் எனக்கு தேவை வந்து S3 பக்கெட். ஸோ இப்போ இதை கிளிக் பண்ண உடனே இந்த S3 பக்கெட் செக்ஷனுக்கு போய்டும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கிரியேட் பக்கெட்னு ஒரு பட்டன் இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வந்து என்ன தேவையான நேமை நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ண பிறகு ஸோ ஆல்ரெடி இருக்குது. ஸோ ஸ்ப்ரிங்னு நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா கிரியேட் பக்கெட்னு வரும். ஓகே, ஸோ இது கிளிக் பண்ண உடனே என்ன ஆகும்னா, இங்கே வந்து பக்கெட் கிரியேட் ஆகிடும். ஸோ இந்த பக்கெட்டை கிளிக் பண்ண உடனே இங்கே இது வரைக்கும் எதுவும் இந்த ஃபைல்ஸும் இல்லை. இப்போ நான் ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷனை வந்து நான் ரன் பண்ணும்போது என்ன ஆகுனா, இந்த ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் இந்த AWS S3 பக்கெட்டுக்கு கனெக்ட் பண்ணி அந்த ஃபைலை, அந்த சாம்பிள் ஃபைலை இதில் அப்லோட் பண்ணிடும். ஓகே, ஸோ இது வந்து S3 பக்கெட் எப்படி கிரியேட் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸ். நம்ம S3 பக்கெட் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. இப்போ நம்ம IAM ரோல் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா IAM செக்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம வந்து யூசர்ஸ் கிளிக் பண்ணணும். ஸோ நான் சொன்ன மாதிரி IAM ரோல் வந்து ரொம்ப முக்கியமானது. யார் எந்த ரிசோர்ஸை, AWS ரிசோர்ஸ், S3 பக்கெட், கியூ, RDS, எலாஸ்டிக் சர்ச், ஸோ எந்த ரிசோர்ஸை எப்படி ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்றத டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு தான் இந்த IAM ரோல் ரொம்ப முக்கியம். ஸோ கிரெடென்ஷியல்ஸ் கொடுக்கறதுக்கான ஒரு விஷயம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், டெமோக்காக ஒரு ஆட் யூசர் கிரியேட் பண்ண போகிறேன். ஸ்ப்ரிங் AWS S3ன்னு சொல்லிட்டு IAM அப்படின்னு சொல்லி கொடுக்க போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் டைப், நம்ம எப்படி இந்த ரிசோர்ஸ் ஆக்சஸ் பண்ண போகிறோன்னா ப்ரோக்ராமேட்டிக் ஆக்சஸ். இது செக் பாக்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. ஏன்னா வந்து ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் வந்து ஒரு ப்ரோக்ராமு. இந்த ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷனில் SDK யூஸ் பண்ணி, AWS SDK யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த S3 பக்கெட்டை நம்ம ஆக்சஸ் பண்ண போகிறோம். அதுக்கு தான் வந்து ஆக்சஸ் டைப் வந்து ப்ரோக்ராமேட்டிக் ஆக்சஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்கேன்.
அப்புறம் நெக்ஸ்ட் பெர்மிஷன்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா அட்டாச் பாலிசிஸ்ன்னு சொல்லி கிளிக் பண்ணுவீங்க. இதில் போய் நம்ம சர்ச் பண்ணலாம். S3ன்னு சொல்லி நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள், AWS S3 ஃபுல் ஆக்சஸ் இருக்குது, AWS S3 ரீட் ஒன்லி ஆக்சஸ். நம்மளுக்கு வந்து ஃபுல் ஆக்சஸ் தான் தேவை, ஏன்னா நம்ம வந்து ரீடும் பண்ண போகிறோம், ரைட்டும் பண்ண போகிறோம். ஸோ இதை செலக்ட் பண்ணிங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த IAM ரோலில் நம்ம இந்த பாலிசியை செலக்ட் பண்ணிக்கணும். இது இம்பார்ட்டன்ட் இல்லை. ஸோ நம்ம இதை ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ இந்த யூசருடைய க்ரெடென்ஷியல்ஸ் யாருக்கிட்ட இருக்கோ அவங்க வந்து S3 பக்கெட்டை, பர்டிகுலர் S3 பக்கெட்டை வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ இதுதான் இதனுடைய அர்த்தம். இப்போ நான் வந்து கிரியேட் பண்ணிடுறேன். ஸோ யூசர் கிரியேட் ஆகிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து யூசர் நேம், பாஸ்வேர்ட். நான் பாஸ்வேர்ட் காமிக்க விரும்பலை செக்யூரிட்டி பர்பஸ்க்காக. ஸோ யூசர் நேம், பாஸ்வேர்ட். ஸோ இந்த ஆக்சஸ் கீயும் இந்த சீக்ரெட் கீயும் வச்சு ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன்லேருந்து நான் S3 பக்கெட்டை ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து IAM ரோல் S3 பக்கெட் எப்படி கிரியேட் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸ். இப்போ உங்களுக்கு ஸ்ப்ரிங் பூட் டெமோ அப்ளிகேஷனுடைய கோடை நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இதுதான் வந்து ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன். இதில் பார்த்தீங்கன்னா 2 மெத்தட் இருக்குது, அப்லோட் ஃபைல், டவுன்லோட் ஃபைல். ஸோ எந்த ஃபைலை நம்ம அப்லோட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபைல் தான். ரொம்ப சிம்பிளான ஒரு கண்டென்ட்டு. ஸோ இந்த ஃபைலை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், என்னுடைய மேக் மிஷின்லேருந்து இந்த ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன்லேருந்து அந்த AWS S3 பக்கெட்டுக்கு அப்லோட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு மெத்தட் இருக்குது, லைக் அப்லோட் ஃபைல், டவுன்லோட் ஃபைல். ஸோ இந்த S3 கான்ஃபிக் என்னன்னு சொல்லி பார்த்துருவோம். இதில் பார்த்தீங்கன்னா பாம் ஃபைல் காமிச்சிடுறேன். இந்த பாம் ஃபைலில் பாருங்கள். ஸோ AWS SDK-உடைய இந்த லைப்ரரி நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த லைப்ரரி யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த AWS S3 பக்கெட்டுக்கு நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ S3 கான்ஃபிக் கிளாஸுக்கு போனீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து S3 கிளைண்ட்டுன்னு சொல்லி ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண போகிறோம். இதில் தான் வந்து நம்ம ஒரு யூசர் நேம், பாஸ்வேர்ட், அதாவது ஐடி, சீக்ரெட் கீ, ஆக்சஸ் கீ, சீக்ரெட் கீ. ஸோ இது ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த அப்ளிகேஷன்லேருந்து அந்த S3 பக்கெட்டை கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த பி நம்ம கிரியேட் பண்ணிவிட்டு இந்த சர்வீஸ் லேயரில் நம்ம அதை இன்ஜெக்ட் பண்ணிவிடுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம அதை இன்ஜெக்ட் பண்ணிவிடுவோம். ஆட்டோ வயரிங் ஆகிடும், அது ஆட்டோமேட்டிக்காக. ஓகே, அதுக்கப்புறம் பக்கெட் நேமும் வந்து இந்த ப்ராப்பர்ட்டி ஃபைலுக்குள்ளே இருக்குது, அதுலேருந்து இங்கே ரீட் ஆகிடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் மெத்தட் அப்லோட் ஃபைல். இதில் பார்த்தீங்கன்னா S3 கிளைண்ட் ஆல்ரெடி ரெடியாக இருக்குது வித் யூசர், அதாவது நம்ம கிரியேட் பண்ண க்ரெடென்ஷியல்ஸ் யூஸ் பண்ணி அது ரெடியாக இருக்குது S3 கிளைண்ட். டாட் புட் ஆப்ஜெக்ட் அப்படின்னா நம்ம என்ன அர்த்தம் பண்ணோம், ரைட் பண்ண போகிறோம். ஸோ இந்த பர்டிகுலர் பக்கெட் நேம், இந்த பக்கெட் நேமும் வந்து இந்த ப்ராப்பர்ட்டி ஃபைலுக்குள்ளே இருக்குது, அது அழகாக இங்கே இன்ஜெக்ட் ஆகிடும். ஸோ நம்ம S3 கிளைண்ட் யூஸ் பண்ணி இந்த ஃபைலை ரீட் பண்ணிட்டோம். இந்த ஃபைலை நம்ம S3 பக்கெட்டுக்கு இங்கேருந்து அப்லோட் பண்ணுறோம். இதுதான் வந்து அப்லோடிங் த ஃபைல் டு S3 பக்கெட். இங்கே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஃபைல். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா S3 கிளைண்ட் யூஸ் பண்ணி நம்ம இந்த கெட் ஆப்ஜெக்ட் பண்ணுறோம். இந்த பர்டிகுலர் பக்கெட்லேருந்து இந்த ஃபைல் எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ நம்ம இங்கே பார்க்கலாம் டவுன்லோட் ஃபைலில் டவுன்லோட் கீ. ஸோ இது வந்து ஃபைல் நேம், அந்த கீ நேம். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், உங்களுக்கு S3 பக்கெட்டை காமிக்க போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பக்கெட் இருக்குங்க. இதில் ஒரு ஃபைலும் இல்லை, எந்த ஃபைலுமே கிடையாது இப்போதைக்கு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷனை ரன் பண்ண உடனே என்ன ஆகும்னா இந்த ஃபைல் வந்து அந்த S3 பக்கெட்டுக்கு அப்லோட் ஆகிடும். அதை நம்ம கன்சோல்லையும் பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அப்லோட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் கண்டென்ட்டையும் டவுன்லோடிங் தி ஆப்ஜெக்ட், இங்கே பார்த்தீங்கன்னா கண்டென்ட்டும் நம்மளுக்கு வந்து இங்கே பிரிண்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம S3 பக்கெட்டை கன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இல்லை, நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ரெஃப்ரெஷ் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அந்த ஃபைல் இங்கே வந்துடும். ஸோ இங்கே பார்த்தீங்களா அப்லோட் ஆகிடுச்சு. இந்த பர்டிகுலர் S3 பக்கெட்டில் ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன்லேருந்து இது வந்துருச்சு. ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த கண்டென்ட் இருக்கும் பாருங்க, கண்டென்ட் வந்துருச்சு. ஸோ இதுதான் வந்து நம்ம ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன்லேருந்து ஒரு S3 பக்கெட்டுக்கு கனெக்ட் பண்ணி நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ண கோடுடைய ரெபாசிட்டரி தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். இது என்னுடைய GitHub. ஸோ இப்போ நான் ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ண கோடு வந்து இதில் இருக்குது. எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்ஸாக நான் வந்து இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் இதை ஃபாலோ பண்ணி இந்த கோடை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண முடியும். ஸோ இந்த ரெபாசிட்டரியோடைய டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். நீங்கள் வந்து இதை க்ளோன் பண்ணி நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது கொஷின்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அதுக்கப்புறம் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் நிறைய டெக்னிக்கல் வீடியோஸ், AWS ஜாவா ரிலேட்டட் டெக்னிக்கல் வீடியோஸ்லாம் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம் அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கெரியர். தேங்க்யூ.